இன்றைக்கு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸில் கணக்கு புத்தகத்தில் அந்த ஜியாமெட்ரி சாப்டரில் வந்து 2 கணக்குகளை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, கொஸ்டின் இதுதான். செக் வெதர் விச் ட்ரியாங்கிள் ஆர் சிமிலர் அண்ட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். இந்த 2 இதில் சிமிலர் ட்ரியாங்கிள் எது, எக்ஸினுடைய வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஓகே, முதல்ல இந்த கணக்கு எடுத்துக்குவோம். இந்த கணத்தை பார்த்தீங்கன்னா இது வந்து ஏபிசி ஒரு ட்ரியாங்கிள். ஓகே, இந்த ட்ரியாங்கிள்குள்ள இன்னொரு ட்ரியாங்கிள் இருக்குது, அது பேர் வந்து ஏடிஇ. அப்போ 2 ட்ரியாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரியாங்கிள் ஏடிஇ, இது 2 சிமிலர் ட்ரியாங்கிளா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுவோம். சிமிலர் ட்ரியாங்கிளுக்கு ஃபார்முலா வந்து எப்படி, ஏபி பை ஏடி தட் இஸ் ஈக்குவல் டு ஏசி பை ஏஇ. ஒத்த பக்கங்களுடைய எங்கே கட்டாதோ அதை எடுத்துக்கிறோம். ஓகே, இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த கொடுத்துருக்கிற வேல்யூ அப்ளை பண்ணோம்னா ஏபின்றது எது, ஏபி 3 + 5 அப்போ 8, 8 பை ஏடின்றது 3, 8/3. ஓகே, 8/3 வரும். அடுத்து ஏசி பை ஏஇ, ஏசின்றது இங்கே 2 ஒரு 3 5 பை ஏஇ பை 2 வரும். இப்போ நம்ம இந்த ஃப்ராக்ஷன்லேயே பார்ப்போம். ஃப்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா 8/3 அப்படியே இருக்கும். இந்த 5 1/2ன்றது வந்து 2 10 11 11/2ன்னு வரும். அப்போ 11/2. கீழே வந்து 2 இருக்குல்ல, பை 2. இந்த 2 வந்து 2/1ன்னு எழுதிக்கலாம், 2/1. அப்போ இது 8/3, 11/2 வந்து 2/1 வரும்போது இன்ட்டு 1/2. ஸோ 8/3 ஈக்குவல் டு 11/4. அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 32 இந்த சைடு வரும், 4 32, 3 11 33. அப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. 2 ஈக்குவலாக வந்துருச்சுன்னா இது சிமிலர் ட்ரியாங்கிள், இது ஈக்குவலாக வராதனால இது வந்து சிமிலர் ட்ரியாங்கிள் கிடையாது. ஓகே, ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டோம். அடுத்த ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். அடுத்த ப்ராப்ளத்தை பாருங்கள். இது வந்து ஒரு ட்ரியாங்கிள் ஏபிசி என்ற ட்ரியாங்கிள். இதில் வந்து இதுக்குள்ளே இன்னொரு ட்ரியாங்கிள் பிக்யூவில் கட் ஆகுது, பிக்யூசின்றது இன்னொரு ட்ரியாங்கிள். அப்போ 2 ட்ரியாங்கிள் எடுத்துக்கிறோம், ஏபிசி அண்ட் பிக்யூசி 2 ட்ரியாங்கிள். இதில் வந்து இந்த ஆங்கிள் வந்து